நில்லுங்க, நீங்க யாரு? என் பேர் சந்தோஷ். ஐசியூவில் இருக்க அறிவழகன் அவர் என்னோட அங்கிள் தான். ஓ, நீங்க தான் சந்தோஷா? உங்களை தான் அவர் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. அவர்கிட்ட நீங்க 5 நிமிஷம் தான் பேசணும். அவரை டிஸ்டர்ப் பண்ணாம உடனே பார்த்துட்டு வந்துடணும். நீங்க பார்க்கும்போது எமோஷனலாவோ அவரை டச் பண்ணியோ பேசக்கூடாது. ஓகே சார். ஒரு நிமிஷம் சார், உங்க செல்போனை கொடுத்துட்டு போங்க. பர்ஸையும் கொடுங்க. உள்ள சிசிடிவி கேமரா இருக்கு. நீங்க பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அதனால நீங்க பார்த்து நடந்துக்குங்க. போங்க. ஓகே சார். அங்கிள், அங்கிள், ஏன் இப்படி பண்றீங்க? என்னை மன்னிச்சிரு சந்தோஷ். நம்ம குடும்பத்துக்கு நான் நிறையவே துரோகம் பண்ணியிருக்கேன். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு சந்தோஷ். மறுபடியும் உன் கம்பெனியில் எனக்கு வேலை போட்டு கொடுத்த, என்னை மறுபடியும் உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன். அதையும் மீறி நான் உனக்கு நிறைய துரோகம் செஞ்சிட்டேன் சந்தோஷ். அதனால் அந்த கடவுள் கூட என்னை மன்னிக்கவே மாட்டார். போலீஸ் என்னை சுட்ட போவே நான் செத்து போயிருக்கணும். நான் எதுக்காக பொழைச்சேன்னு எனக்கே தெரியல. ஆனால் நான் பொழைச்சதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் சந்தோஷ். ஏன் தேவையில்லாமல் ஃபீல் பண்ணுறீங்க அங்கிள்? நீங்கள் மனசளவில் முழுமையாக திருந்தினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இவ்வளோ நாளாக நீங்கள் கோமாவில் இருந்தீங்க. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையால் இப்போ என் குடும்பம் 2 பட்டு இருக்கு. அஞ்சலி எங்கள் குழந்தைன்னு சொன்னீங்களே, அது உண்மையான்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க. சொல்லுங்க, அஞ்சலி எங்கள் குழந்தையா? ஆமாம் சந்தோஷ், அஞ்சலி உன் குழந்தை தான். அங்கிள், என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லுங்க. என்னால் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்னை எப்படியாவது ஜாமீனில் வெளியில் எடுத்துரு. அஞ்சலியை உன்னோட குழந்தை நிரூபிக்க நான் ஒரு சில ஆதாரங்களை திரட்ட வேண்டியிருக்கு. அதுக்காக நான் வெளியில் வந்தே ஆகணும் சந்தோஷ். சந்தோஷ், நான் வெளியில் வந்தாதான் உன் குழந்தை உன் கைக்கு கிடைக்கும். இல்லைனா நீ என்னதான் 10 வருஷம் கோர்ட்டில் வாதாடினாலும் தீர்ப்பு உனக்கு சாதகமாகவே வராது. அஞ்சலி உன்னோட குழந்தைன்னு நிரூபிக்க முடியவே முடியாது. ஏன்னா உன் தரப்பில் சாட்சி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. நான் ஒருத்தன் இருக்கேன் சந்தோஷ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆயிடுச்சு. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் சரியாக வரல அங்கிள். நீ என்ன சொல்கிற சந்தோஷ்? டிஎன்ஏ டெஸ்ட்டில் செல்வி தான் அஞ்சலியோட அம்மான்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமே. 2 மந்த்ஸுக்கு முன்னாடி அஞ்சலியை பாம்பு கடிச்சதுனால அவளோட பிளட்ல நச்சுத்தன்மை இருக்காமா, அதனால டிஎன்ஏ ரிசல்ட் சரியாக வரல. அப்படியா சந்தோஷ்? அப்போ நீ உடனே என்ன ஜாமீனில் எடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணு. நான் வெளியில் வந்துட்டேன்னா நிச்சயமாக இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீயே உன் கையால் என்னை கொன்னுடு சந்தோஷ். ஏன்னா இனிமே எனக்கு உயிர் வாழணுன்ற ஆசை எனக்கு சுத்தமாக இல்லை. ப்ளீஸ் சந்தோஷ். ஆள் கடத்தல், கொலை முயற்சின்னு உங்கள் மேலே பல கேஸ் இருக்கு. அதனால உங்களை ஜாமீனில் எடுக்க முடியுமான்னு கூட தெரியல. இருந்தாலும் நான் என்னோட லாயர்கிட்ட பேசி பார்க்குறேன். நீ முயற்சி பண்ணால் என்னை கண்டிப்பாக ஜாமீனில் எடுக்க முடியும் சந்தோஷ். சார், டைம் ஆயிடுச்சு சார். சார், ஒரு 2 மினிட்ஸ் பேசணும். சரி, சீக்கிரமா பேசுங்க. சந்தோஷ், எப்படியாவது ஜாமீனில் எடுத்து நான் வெளியில் வந்து நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு சந்தோஷ். நான் வெளியில் இருந்தாலும் சரி, இல்லை ஜெயிலுக்கே போனாலும் சரி, ரொம்ப நாளைக்கு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன்னு
என் மனசுக்கு தோணுது. நான் சாவறதுக்குள்ளேயாவது உனக்கு ஏதாவது நல்லது செஞ்சே ஆகணும். பயப்படாதீங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகாது. சந்தோஷ், எனக்கு ஒரே ஒரு கடைசி ஆசை, அதை நிறைவேற்றுவியா? என்னன்னு சொல்லுங்க அங்கிள், நிச்சயமா நிறைவேற்றுறேன். சந்தோஷ், நான் என்னோட அண்ணனை பார்க்கணும். அவர் எப்படி பார்க்க முடியும் அங்கிள்? அவரை பரவல்ல கூப்பிட்டு வர முடியுமான்னு பாரு சந்தோஷ். ஏன் இப்படி பேசுறீங்க? இல்லை சந்தோஷ், நான் ரொம்ப நாளைக்கு உயிரோடவே இருக்க மாட்டேன். நீங்க எதையோ நினைச்சு பயந்துருக்கீங்க. உங்களை யாராவது மிரட்டினாங்களா? வில்லத்தனமா இருந்தா வில்லனாவே வாழ்ந்துடணும். எனக்கு எதிரா எதனா செய்யணும்னு நினைச்ச ஸ்ட்ரெயிட்டா மேலதான். இல்லை சந்தோஷ், என்னை யாருமே மிரட்டல. எனக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு எனக்கே தோணுது சந்தோஷ். அதான் எனக்கு ஏதாவது நடக்கிறதுக்குள்ள நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் நான் பிரயாச்சித்தம் பண்ணியே ஆகணும். அங்கிள், நீங்க தைரியமா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. உங்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு என் லாயர்கிட்ட இன்னைக்கே பேசிட்டு. சரி சந்தோஷ். சார், டைம் ஆயிடுச்சு சார். ஓகே அங்கிள், நான் கிளம்புறேன். சரி சந்தோஷ், ம். பார்த்து பத்திரம். அஞ்சலி தான் ஒருவேளை பயத்துல கதவை தட்டுறாளோ? என்ன தூங்க விடாம பண்ணிட்டு நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? இனி உன் வாழ்க்கையில நீ நிம்மதியா தூங்கவே கூடாது. அந்த குழந்தை கட்டி இருக்கிற கயிறு கழட்டுன்னு நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல. ஏன் இன்னும் கழட்டல? என் உயிரே போனாலும் நான் அந்த கயிறை கழட்ட மாட்டேன். அஞ்சலி தெய்வ குழந்தை, அவளை உன்னால நெருங்கவே முடியாது. அவ தெய்வ குழந்தையா இல்ல குட்டி சாத்தானு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அவ கையில இருக்கிற அந்த கயிறை கழட்டு. என்னால அது முடியாது. மயிலே மயிலே இறகு போடுனா அது போடாது. ஒண்ணு உன் கழுத்தை நெரிச்சப்போ உனக்கு உயிர் பயம் வந்துச்சுல்ல? ஒழுங்கா நான் சொல்றது செய். அஞ்சலி கையில இருக்கிற கயிறை கழட்டு. என் உயிரே போனாலும் அஞ்சலிக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். அஞ்சலி வாழ வேண்டிய பொண்ணு. அப்படி பார்த்தா நானும் வாழ வேண்டியவதானடி. என்ன ஏன் நீ கொன்ன? இப்ப என்னோட ஆத்மா காவு கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கு. ஒழுங்கா அந்த குழந்தைய எனக்கு காவு கொடுத்துரு. இல்ல உன்னால நிம்மதியா இருக்கவே முடியாது. தேவி, நான் எப்பவுமே பொறுமையா இருப்பேன்னு நினைக்காத. நாளைக்கே ஒரு மந்திரவாதிய கூட்டிட்டு வந்து உன்னை குடுவையில அடிச்சு அப்படியே தூக்கி போட்டுருவேன். அப்புறம் நாதி ஏத்து போயிடுவேன். ஏய்,
ஏற்கனவே நான் நாதியத்து போய் தாண்டி ஆவியா அலைஞ்சிட்டு இருக்கேன். என் ஆசை நிறைவேற வரைக்கும் நான் இந்த பூலோகத்துல பேயா தாண்டி சுத்திட்டு இருப்பேன். ஒழுங்கா என் ஆசையை நிறைவேற்று. நான் அமைதியா போயிடுறேன். உன்னோட ஆசை இல்லடி, பேராசை. எப்பவுமே அது நிறைவேறாது. ஏய், போடி போ, போய் கதவை தர. அது கழுவிதான் வந்து நிப்பா. அவளை போய் எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லு. என்ன சத்தமா இருந்துச்சு? ஒன்னும் இல்ல கௌதம் சார். பிரியா இன்னும் தூங்கலையா? பிரியா உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், பேசு. நான் பிரியா இல்லடா, தேவிடா. பிரியா என்ன பேசுற? நான் தேவிடா. உன் பொண்டாட்டியோட உடம்புல புகுந்து இந்த வீட்டையே ஆட்டி வைக்கிறது நான் தான். அஞ்சலிய கொல்ல தாண்டா நான் இவ உடம்புக்குள்ளேயே புகுந்திருக்கேன். உன் குடும்பமே சாபப்பட்ட குடும்பம். இதோ நிக்கிறாளே, இவதான் என்ன கொன்னா. ஆனா நீங்க ஒரு கொலைக்காரிக்கு தான் உங்க வீட்டுல அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க. போடா, போய் அஞ்சலியை கூட்டிட்டு வந்து எனக்கு பலி கொடு. பிரியா ஒழுங்கா மாத்திரை போட்டு படுத்து தூங்கு. டேய் முட்டாள், நான் தேவின்னு சொல்றேன், திரும்ப திரும்ப என்ன பிரியா பிரியான்னு சொல்லிட்டு இருக்க. அஞ்சலியை காப்பாத்துறதுக்காக இவ தாண்டா என்ன மலையில இருந்து கீழே தள்ளி விட்டா. உன் பொண்டாட்டி என்கிட்ட சித்திரவதை அனுபவிச்சிட்டு இருக்கா. அதுக்கு காரணமே இவ தாண்டா. இப்ப நான் உன் குழந்தை அஞ்சலிய கொல்ல தாண்டா மறுபடியும் வந்திருக்கேன். அந்த குழந்தைய கொன்னு இந்த குடும்பத்துக்கு நிம்மதி இல்லாம செய்யறது தாண்டா என் லட்சியமே. தீபா நல்ல வேளை நீங்க முன்னாடி சொல்லிட்டீங்க. நீங்க சொன்னப்ப நானும் நம்பல. ஆனா இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. தனக்குள்ள தேவி இருக்கிறத இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனாலதான் இவ இப்படி எல்லாம் பேசுறா. இவ குணமாகறாளான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடலாம். அதெல்லாம் வேணாம் கௌதம் சார். டேய், இவ சொல்றத நம்பாத. நான் உண்மையிலேயே தேவியோட ஆத்மாதான். எல்லாம் எனக்கு தெரியும். வாய் மட்டும் சுமாரு. இவ்வளவு நாளா அஞ்சலி காவியா காவியான்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப உன்னை நீயே தேவின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கௌதம் சார், நீங்க போய் தூங்குங்க. இவங்களை நான் தூங்க வச்சிடுறேன். இல்ல தீபா, இவ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லாரோட நிம்மதியும் போயிடும். முதல்ல இவ்வளவு மாத்திரை கொடுத்து தூங்க வைங்க. என்ன பாக்குற? நீ இப்படி ஏதாவது பிளான் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. அதனாலதான் நான் முன்கூட்டியே கௌதம் சார் கிட்ட வேற மாதிரி சொல்லி வச்சிட்டேன். இனிமே நீயே வந்து பேயி பேயின்னு வாக்குமூலம் கொடுத்தாலும் கௌதம் சார் நம்ப மாட்டாரு. உன்னை பிரியான்னு தான் நினைப்பாரு. உன்னோட முகத்திரைய சீக்கிரமே நான் கிழிப்பேண்டி. இங்க பார், எனக்கு தூக்கம் வருது. முதல்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. எனக்கு தலைவலி வருது, போ. ஓ, உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? சீக்கிரமே இந்த வீட்டுல சங்கு சத்தம் கேட்கும்டி. அப்ப இந்த தேவி யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்டி. அறிவு, டாக்டர். மாத்திரையெல்லாம் போட்டிங்களா? இல்லை டாக்டர். என்ன அறிவு, போடுங்க. இருங்க இருங்க, நீங்க யூரின் சாம்பிள் எடுத்துட்டீங்களா? இல்லை டாக்டர். அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் மாத்திரையே போடணும். சாரி டாக்டர், மறந்துட்டேன். இருங்க, இந்தாங்க போய் எடுத்துட்டு வந்துருங்க.
டாக்டர் யூரின் சாம்பிள் எடுத்துட்டேன். அதை அங்க வச்சிருங்க. டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டுறீங்களா? இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி அந்த மாத்திரையை போடுங்க. சரிங்க டாக்டர். டாக்டர் மாத்திரை போட்டேன், இன்ஜெக்ஷன் போட்டுருங்க. மாயா, நீயா? அவசரப்பட்டுட்டே சித்தப்பு. வேணாம் மாயா, மாயா என்ன ஊசி போட்டு கொண்டுடாத மாயா, வேணாம் மாயா. போலீஸ், போலீஸ். சித்தப்பு இப்படி கூப்பிட்டா எப்படி? கொஞ்சம் சத்தமா கூப்பிடு, அப்பதானே போலீஸ் வருவாங்க. வார்த்தையே வராது. நீ போட்ட மாத்திரை உன்னோட ஒவ்வொரு நரம்பையும் கட்டுப்படுத்துற மாத்திரை. முதல்ல உன் பேச்சு போகும், அப்புறம் தான் உன் மூச்சே போகும். நான் என்ன பண்ண முடியும் சித்தப்பு? நான் நீ வாழறதுக்கு வழி சொன்னா நீ செத்து போவேன்னு கங்கணம் காட்டுனா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு வேற வழியே தெரியல. அதான் நீ மேல போறதுக்கு நான் ஒரு வழி பண்ணிட்டேன். நீ உண்மைய சொல்லி என்ன சிக்க வச்சு என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பாக்குற. ஈஸியா உன்னை கொல்றதுக்கு இதுதான் பெட்டரான வழி. அதான் ஒரு மாத்திரையிலேயே உன் கதையை முடிச்சிட்டேன். இந்த பார், அமைதியா படு. நீ கீழே விழுந்தன்னு வச்சுக்கோயேன், உன் பல்லெல்லாம் உடைஞ்சு உன் மூக்கு சப்பையாகி பார்க்கவே அகோரமா இருக்கும். என்ன இருந்தாலும் நீ என் சித்தப்பா இல்ல, உன் சாவுல நீ அழகா இருக்கணும்ல. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு முறை தான் கதவை தட்டும். ஆனா நான் உன் கதவை பல முறை தட்டியும் நீ எனக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கல. ஏன்னா நீ நல்லவன் ஆயிட்ட. நல்லவனுக்கெல்லாம் இந்த உலகம் கொடுக்கிற பரிசு மரணம் தான். நீ போய் சேர்ந்துரு. நீ மேல போய் சேர்றதுதான் ஒரே வழி. சித்தப்ப இப்படி எல்லாம் ரியாக்ஷன்லாம் கொடுக்காத. என்னதான் நான் வில்லியா இருந்தாலும் என் மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல. நீ சீக்கிரமாவே செத்து போயிடுறியா? சாவணும்னு நினை, செத்து போயிடுவ. இப்படி இழுத்துட்டு இருக்காத, பார்க்க கஷ்டமா இருக்குல்ல.